இப்போ ரோல் ரிவர்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாவனி, நீங்க வந்து அமீர். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லுடா. கடைசியா எப்ப பாவனி மேடம் அடி வாங்குனீங்க? எப்போ நீ சந்தோஷமா இருக்கேன்லம்மா. ஆமாடா சக்கரை. அவரை கூட்டு போய் ரூமுக்குள்ள கும்பு கும்பிட்டேன். நீங்க அமீர் ப்ரோ கிட்ட சொல்லாம வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் இருக்கா? அவருக்கு தெரியாம சில்வர் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். சாரி அப்பா. சரி, அவர்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நான் பிச்சிங் பண்ணுவேன் அப்பப்போ. அது அவருக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் பிச்சிங் பண்ணுவேன். பிச்சிங்னா என்ன ப்ரோ, நான் பிச்சிங் பண்ண அவங்களும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் பிச்சிங் பண்ணாதானே அந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போ பொசசிவ் ஆகும் உங்களுக்கு? எப்பவுமே யூகேல போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு. ஃபோட்டோ ஷூட்ல பார்த்தா அழகா இருக்காரு. நான் பக்கத்துல இல்லாதப்போ அவரே அழகா இருக்கணும் ரியலைஸ் பண்றேன். பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா மேடம், ஆமா மேடம். இன்னுமே அந்த பேச்சுலர் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும். ஓகே, இப்பயுமே ரீசெண்டாக அதெல்லாம் இப்போ நான் அப்படி தான் இருந்துட்டு இருக்கேன் ப்ரோ. இவங்க இங்கே ஹைதராபாத்தில் இருக்காங்க, நான் சென்னையில் அப்படி தான் இருக்கேன். அது பார்க்கும்போது பெயின்ஃபுல்லா இருக்கும். லைக் அவர் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கல்ல. என்னால் பில்ஸ் அதிகமாக பே பண்ண முடியாது வீட்டுக்கு. அந்த கில்ட் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் சிங்கிள் ஹேண்டடாக அவள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இப்போ வேறு யாராவது ஒரு பொண்ணு இங்கே இருந்திருந்தாங்கன்னா அதை எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரில. India Glitz presents Valentine's Day special. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பவர்ட் பை அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வே டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம். இப்போ ரோல் ரிவர்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து பாவனி, ஓகே, நீங்க வந்து அமீர். உங்களுக்கு இப்போ நீங்க அமீரா பதில் சொல்லணும், சரியா? அமீர் முடி ஏர் கரெக்டாக இல்லை, சரி. ஓகே, எனக்கு பாவனி கிட்ட பிடிக்காத ஒண்ணுன்னா என்னது உங்களுக்கு? சொல்லுடா. வேணாம் ப்ரோ, நான் சொன்னேன். சொல்லுங்க 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 ப்ரோ. அமீர் ப்ரோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லுடா. காசு ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. காசு மட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்றாங்க ப்ரோ. பாவனி மேமா? ஆமா ப்ரோ. அத பேச்சுக்கு இப்படி வெளிய போறோம்னா இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. நீ இந்த சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் யாரோ ஒருத்தர் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் பில் பண்ண சும்மா இரு. அதுக்கே நம்ம போற இடத்துல எல்லாம் செலவு பண்ணாம வர முடியுமா? போறதே என்ஜாய் பண்றது. ஆமா பாவனி மேடம், செலவு பண்ணிட்டு வரணும். நான் ரொம்ப நீங்க ரொம்ப இரிட்டேட் ஆகும்போது அமீர் அவர் என்ன பண்ணுவாப்ல? இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒண்ணு பண்றாருன்னா அமீர் என்ன பண்ணுவாப்ல? சைலண்டா போய் உட்காந்துருவாரு. ஆமாமா, சைலண்டா போய் உட்காந்து பார்த்து இன்னும் இரிட்டேட் ஆகும். அது பார்த்து எனக்கு இன்னும் இரிட்டேட் ஆகும். ஆனா அவர் கரெக்டா தான் பண்றாரு. எங்க நான் வந்து கோவப்பட்டேன்னா ஹலோ பாவனி மாதிரி பேசணும். பாவனி மாதிரி தான் பேசுறேன். அவர் கரெக்டா பண்றாருன்னு சொல்றாரு. அவர் சைலண்டா. அவரு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு இரிட்டேட் ஆகும். அதாவது நான் இரிட்டேட் ஆகும்போது நீ வந்து என்ன சரிதானே பண்ணணும், நீ ஏன் அங்க போய் உட்காந்துட்டு இருக்க, நீ ஏன் படுத்து தூங்குறேன்னு எனக்கு இருக்கும். அடிச்சு தலைமையில கல்லு தூக்கி போடலான்னு கூட எனக்கு இருக்கும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யோசிப்பேன், ஓகே அவர் சரி அப்படி சைலண்டா இருந்தனாலதான் இது கொஞ்சம் காமா போயிருக்குன்னு யோசிப்பேன். பட் இட்ஸ் ஓகே, நான் தான் கொஞ்சம் ஓகே. நீங்க அமீர் ப்ரோ கிட்ட சொல்லாம வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் இருக்கா? கிட்ட இருக்கிற சொல்லாம ஒரு சீக்ரெட் ஏதாச்சும், இந்த சீக்ரெட் நான் சொல்லல அமீர் ப்ரோ கிட்ட, ஆனா உள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கீங்க பாவனி மேடம்? ஆமா, நிறைய இருக்கு. அமீருக்கு தெரியாதுன்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அமீருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரு கண்டுபிடிச்சிருவாரு. ஒன்று சொல்லுங்க மேடம். நான் போய் அவருக்கு தெரியாம சில்வர் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். அமீர் ப்ரோ, இப்போ நீங்க சொல்லுங்க. பாவனி மேடம்க்கு தெரியாம ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, ஆனா எனக்கு இது தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்னது அமீர் சார்? இல்ல நான் ரொம்ப மிஸ்டீரியஸ். அப்படியா? ஆமா, நான் ரொம்ப மிஸ்டீரியஸ். அவரால கண்டுபிடிக்கவே முடியாது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அமீர் சார் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. எஸ் பாவனி மேடம் கிட்ட கேக்குறேன், எப்போ பொசசிவ் ஆகும் உங்களுக்கு? பொசசிவ் ஆகுறது எப்பவுமே. யூகேல போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தா அழகா இருக்காரு. நான் பக்கத்தில் இல்லாதப்போ அவரே அழகா இருக்கணும் அப்படின்னு பொசசிவ் ஆனேன். இன்னைக்கு காலையில் அவர் பார்த்தா அந்த பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டாரு. அப்போ கூட பொசசிவ் ஆனேன். நீ எனக்கு மேட்ச் ஆன மாதிரி தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி பொசசிவ் ஆனேன். பொசசிவ் ஆகுறீங்க நீங்க? எப்பவுமே ஆவேன். எப்பவுமே ஆகும். ஆமாம், இப்போ கூட ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே நீங்க பொண்ணுங்களெல்லாம் அவருக்கு பிடிக்கும், நல்லது தானே, பொண்ணுங்க ஃபேன் இருக்குன்னுலாம் சொன்னீங்களா, அப்போ கூட பொசிட்டிவான.
பொசிசிவா ஆமாம், வெளில சொல்ல மாட்டேன். இல்ல சார், உள்ளுக்குள்ளே வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளே வச்சு உள்ளுக்குள்ளே வச்சிருக்கோம். அவரை கூட்டு போய் ரூமுக்குள்ள கும்பிட்டேன். சரி அமீர் சார், இங்க வாங்க. கடைசியா எப்ப பாவனி மேடம் அடி வாங்குனீங்க? சொல்லுங்க சார். இல்ல ப்ரோ, ரொம்ப நல்ல பொண்ணு. இல்ல சார், இப்ப பாவனி மேடம் வெளில வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அமீர் சார்கிட்ட கேக்குறேன், எப்ப அடி வாங்குனீங்க சார்? எப்ப அடி வாங்குனீங்க சார்? இப்ப எப்ப திட்டு வாங்குனீங்க? எப்பவே எப்பவே. மேரேஜுக்கு முன்னாடி நம்ம அமீர் சாரை பத்தி ஒண்ணு நினைச்சிருப்பீங்கல்ல, அது ஒண்ணு. மேரேஜுக்கு அப்புறம் இப்ப அமீர் சாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ப என்ன நினைச்சீங்க, இப்ப என்ன நினைச்சீங்க? எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மேரேஜுக்கு முன்னாடி. மேரேஜுக்கு அப்புறம் அப்போ ஒரு 50% அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 100% அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவும் அப்படி தான் இருக்காரு. அவர் ஓப்பன் ஆக மாட்டார். ஓப்பன் ஆக மாட்டேங்கிறாப்ல, அவருக்குள்ளேயே வச்சுப்பார், எல்லாத்தையும் உள்ளே சொல்லவே வச்சுக்க மாட்டார். மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பாவனி மேடம் பார்த்துருப்பீங்கல்ல நீங்க, அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதே செலவு பண்றோம், அதே ஊர் சுத்துறோம், அதே அங்க போறா இங்க போறா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போறா, ஜாலியா இருக்கிறா. ஒரு புருஷன் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டே இல்ல. எங்க வீட்டுலவே இருக்க மாட்டாங்க. நான் வீட்டுல சும்மாதான் இருப்பேன். இவ எப்ப வருவா வீட்டுக்காக நான் கால் பண்ணணும். வீட்டுக்கு போயிட்டு அம்மா டைம் சொல்லி இவ புருஷன் மாதிரி வெளியே சுத்திட்டு இருக்கா. கால் பண்ணி கூப்பிட வேண்டியதா இருக்கு. அதுக்காக அவங்க அம்மா கால் பண்ணு, ஏமா இவங்க இன்னும் வீட்டுக்கு வரல இன்னும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணா, ஐயோ ஊர் வெளியே போயிருப்பாமா. அவர் என்னோட அக்காக்கு என்னோட அம்மாக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. சரி, பாவனி மேடம் உள்ள ஒரு கெட்ட பழக்கம்னா என்ன சொல்லுவீங்க? செலவு பண்றதுங்க. அதுதான், சும்மாவே செலவு பண்ணுவோம். நான் இப்ப கூட என்னோட புதுசா யார் கிடைச்சாலும் இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவா, இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவா, இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமா அப்பா வந்து இப்பா அவர் விட்டுருவாரு. அவர் கண்டுபிடிச்சிருவாரு ஃபர்ஸ்டே. அந்த ஒரு இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவாங்களே, அந்த ஃப்ரெண்டை வந்து அவர் ஸ்கேன் பண்ணி இவங்க எப்படின்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. கிடையாது வேண்டாம் இதோட ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுப்பாரு, சொல்ல மாட்டாரு. அப்புறம் அடி வாங்கிட்டு வந்த பிறகு சரி ஓகே வாமா, இதுக்கப்புறம் இதை பண்ணாத. என் ஃபோனில் நான் என்னோட வாட்ஸ்அப்க்கு லாக் போடுறேனோ இல்லையோ, என்னோட எல்லா அந்த ஷாப்பிங் ஆப்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் லாக் போட்டு வச்சிருக்கேன். சரி, அவர்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம்னா என்ன சொல்லுவீங்க? அவரு சோசியலைஸ் ஆகவே மாட்டாரு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் கூட்டத்துல கூட அவங்க கூட பேச மாட்டாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவாரு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்ல ப்ரோ. அவளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்ல கேர்ள்ஸ் இல்லவே இல்ல. அவருக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2 பேர் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா. ஐயோ நான் என்ன மாதிரி மாறிட்டு இருக்கேன். ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க இங்க இல்ல பேசுது இல்லைன்னு சொல்லுவாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேச ட்ரை பண்ணுவாரு. அவருக்கு இல்ல அவங்களும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரோட மைண்ட் செட்ல இருக்கணும். அவருக்கு எப்படின்னா அன்வான்டா பேசக்கூடாது. அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காங்கன்னா இவர் கூட சேர்ந்து பேசுவாரே தவிர அன்வான்டா அவங்க பேசினா மாதிரி பேசுவாங்க ப்ரோ. அப்பதான் கோவம் வரும். ஆமா, அதுக்காக நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே சொல்லுவேன். அப்புறம் ஐயோ நான் பிச்சிங் பண்ணுவேன் அப்பப்போ, அது அவருக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவீங்க? நான் கொஞ்சம் பிச்சிங் பண்ணுவேன். பிச்சிங்னா என்ன ப்ரோ? பிச்சிங் ஒருத்தர் பத்தி வந்து புலம்புறது என்கிட்டயே வந்து புலம்புவா ப்ரோ. அப்போ அவரு எது அதை நான் கேட்க மாட்டேன்னா அவளுக்கு போகும்போது இல்ல அவர் கேட்பாரு. எப்படி கேட்பாருன்னா, நான் வந்து பேசிட்டே இருப்பேன் 1/2 மணி நேரத்துக்கு. சரி விடுமா, எதுக்கு அவங்க பத்தி நம்ம பேசிட்டு அப்படின்ற கடைசியில். சார் நீங்க தான் சார், நீங்க கேரக்டர் விட்டு வெளில வரீங்க. நீங்க ரொம்ப இது பண்றீங்க நீங்க. ஓகே, இவங்க கேரக்டர் போரிங். புரியுதா? போரிங் புரியுதா? இல்ல அதான் சொல்றேன், பொண்டாட்டிக்கிட்டே போரிங்கா. பாருங்க, உங்களால ஒரு 5 நிமிஷம் வாழ முடிய மாட்டேங்குது. அவர் எவ்வளவு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இதே கேரக்டர்ல. என்ன ப்ரோ, நான் பிச்சிங் பண்ண அவங்களும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் பிச்சிங் பண்ணாதானே அந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 700 கிலோமீட்டர் சும்மா கார்ல கூட்டு போறாரு ப்ரோ. அவர் நான் என்ன பேசினாலும் ஊன்னு சொல்லுவாரு. நான் என்ன பேசுறது? அதானே மேடம். ஆனா இன்னொரு விஷயம் ப்ரோ, நான் இப்பதான் கார் ஓட்டி பழகினேன். இப்பதான் எனக்கு தெரியுது அவர் ஏன் கார் ஓட்டும் போது பேசுறது இல்லை. ஏன்னா நான் கார் ஓட்டும் போது இப்ப பேசுறது இல்ல. அப்பதான் எனக்கு தெரியுது, ஓ இதனால ஒரு கார் ஓட்டும் போது கான்சன்ட்ரேஷனா ஓட்டிட்டு இருக்காரு போல. ரியலைஸ் பண்றேன், பட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா மேடம், ஆமா மேடம். ஏன்னா நம்ம மேடம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் நான் பண்ணவே கூடாதுன்னு இருந்த விஷயம். பட் மேடம்காக இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னா அது என்ன சார்?
நான் பேசவே கூடாதுன்னு நினைப்பேன், அப்பப்ப பேசுவேன். நிறைய இருக்கு சார், சொல்லுங்க சார். நீங்க நான் எடுத்து கொடுக்குறேன், சொல்லுங்க. டீ விட்டுருக்காங்க. அது எனக்கு அது என்னன்னா என் ஹெல்த் கெட்டதுன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. அவ சொல்லி இல்லை, அவ சொல்லிட்டே இருப்பா எப்போ பார்த்தாலும் டீ குடிக்க கூடாதுன்னு காலையில எந்திரிச்ச உடனே. அப்புறமா நானே படிச்சேன் எங்கேயோ, இது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. மேடம் நீங்க ஒண்ணு இது வாழ்க்கையில பண்ணவே கூடாதுன்னு நினைச்சீங்க மேடம், பட் சாருக்காக வந்து ஆனா இதை நான் பண்ணேன் அப்படின்னா அது என்ன மேடம்? நான் எல்லாருக்குமே இதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏன் ப்ரோ மாற்றிக்கணும்? அதனால மாத்தல. அவர் ஹெல்த்துக்காக என்கிட்ட நிறைய ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காரு, அது எல்லாமே அவருக்காக நான் விட்டுருக்கேன். சார் மேடம் இன்னைக்கு மேக்கப் இல்லாம ரொம்ப அழகா தெரிஞ்ச டேனா என்ன சார்? டெய்லி தான். சார் இதை நீங்க மேடம் மாதிரி தெரியுது சார் எனக்கு. கரெக்டாக தான் சொல்லுவேன், மேக்கப் இல்லாமல் தான் அழகாக இருக்கான்னு சொல்லுவேன். அப்போ மேக்கப் போட மேடம்? மேக்கப்பே போட வேணாம்னு சொல்லுவேன் நான். எல்லாம் நீ மேக்கப் போடாமே நல்லா இருக்க அப்படின்னு. மேடமோட ஹிடன் டேலண்ட் என்ன சார்? ஹிடன் டேலண்ட் இது எங்க யாருக்குமே தெரியாது, பட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மேடமோட ஹிடன் போய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா ஹிடன் டேலண்ட் நிறைய இருக்கு. மேடமோட ஹிடன் டேலண்ட் சார், வீடு நல்லா வச்சிருப்பா, ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணுவா, அவளை விட்டா இன்டீரியர் நல்லா டிசைனிங் பண்ணுவா. அப்புறம் குக்கிங் நானே சொல்லிடுவேன். நீங்க சொல்லிடுறீங்களா? நான் இப்போ அமீரா மாதிரி. ஓகே சார் பண்ணிடலாம். அதாவது கேரக்டர் சொல்லுங்க. ஹிடன் டேலண்ட் அவங்களை பார்க்குறப்ப எல்லாருமே இப்போ இந்த குக் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய இடத்துல பேசியாச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டை டெக்கரேட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். அவள் எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சு வீட்டை ஃபுல்லாக கூட்டி தொடச்சி, வாசலெல்லாம் கூட்டி தொடச்சி, கோலம் போட்டு, அந்த குங்குமம்லாம் வச்சு அந்த வாசலில், அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூஜை போட்டு, இது சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக புகையாக வச்சு, அதுக்கப்புறம் விரதம் இருந்து இந்த சாமி ஒரு கோயில் கூட மிஸ் பண்ணாமல் போகிறது. அதுக்கப்புறம் எந்த பண்டிகை வந்தாலுமே அந்த பண்டிகையை ரொம்ப இதாக எடுத்து ரொம்ப பக்தியோடு அதை பண்ணி ரொம்ப கரெக்டாக இருப்பான் அந்த சமயத்தில். வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் போட்டு வாசலுக்கு, இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது பாவனையை பற்றி. ஓகே, ஆமாம் சார். ஹைதராபாத்ல இருந்துட்டு ஏதோ எங்க ஊர் சைடு கிராமத்துல இருக்கிற மாதிரி அவளை பார்க்குறப்போ மாடர்னாக இருக்காங்கல்ல. இல்லை அவள் அப்படி இல்லை, மாடர்னாக வெளியிலலாம் சுற்றுவா, பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர். எனக்கு வந்து ஷாக்காக இருக்கும் என்னென்னா, ஜனவரியில் பொங்கலுங்கிற, பிப்ரவரியில் வந்து தைப்பூசங்கிற, அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து ஏதாவது ஒன்று வந்துடும், ஏப்ரலில் ஒன்று வந்துடும், இப்போ இது வரும் இல்லையா, வரதட்சுமி விரதம் ஒன்றுவா, விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவா, உகாதிக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க, தசரா செலிப்ரேட் பண்ணுவா, தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவா. இப்போ கூட இடையில என்ன ஒன்று வந்துட்டு போச்சு, சங்கராந்தினா பொங்கல். ஓகே, அது சங்கராந்தி. ஓகே, அதெல்லாம் ஒன்று மாசம் ஒன்று வந்துடும். அது 3 நாள் செலிப்ரேஷன் எங்களுக்கு சங்கராந்தி. ரைட்டு. அப்போ அதெல்லாம் ரொம்ப டெடிகேட்டடாக இருந்து அப்படி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது ஹேபிட் ஆயிருக்கு. லைக் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் காலையிலவே எந்திரிக்கணும். அதில் 3 பொண்ணு குழந்தைங்க, அது 2மே ஃபாலோ பண்றது இல்லை இப்போ. நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்ன வரைக்கும் அதெல்லாம் பண்றீங்கல்ல நீங்க? ஆமா, நான் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஆனா உங்களை பார்க்கும்போது பண்ற மாதிரி அதான் சொல்ற மாதிரி. நான் இதெல்லாம் பண்ணி காலையிலவே குக்கிங் பண்ணிட்டு ஜிம்க்கு போய் ஜிம்ல வந்து குளிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா என் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் டே ப்ரிப்பேர். சூப்பருங்க. சரி, இப்போ அமீர் சாரோட ஹிடன் டேலண்ட், பட் இது யாருக்குமே தெரியாது, எழுதுவேனே யாருக்கும் தெரியாது வெளியில. ஆமா, இவர் நல்ல ரைட்டர். Yes, he's a very nice story writer. So he's trying to become a director now. அதுக்கு தான் இப்போ அவரது ஒரு ஜர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதனால மட்டும்தான் we are staying away. நாங்கள் 2 பேர் இந்த டெசிஷன் எடுத்தது எதுக்குன்னா, நீ உன் கரியர் பார்த்துக்கோ, நான் என் கரியர் பார்த்துக்கிறேன். இனிமேல் வந்து அமீருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, நான் உன் கூட இருந்தால் ரொம்ப லக்ஸூரியஸில் வாழ்கிறேன் சொல்லிட்டு வேணான்னு சொல்லி அவர் பழைய அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கேயே போய் இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்தே அவர் வேலை பார்த்துக்கிட்டு, நான் இங்கேருந்தே மேலே வந்ததுக்கப்புறமா தான் நீ சென்னைக்கு வான்னு சொன்னாங்க. அப்போது வரைக்கும் நீ சென்னைக்கு வந்து போகிறேன்னா ஏதாவது ஹோட்டலில் இருந்து ஸ்டே பண்ணிட்டு போ, அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், நீ வராது, நீ அங்கே இரு. ஸோ 2 பேரும் அப்படி
டிசைட் நான் அங்கே இருக்கேன்னா அவர் திரும்பி திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஹி ஹாஸ் தட் ஃபீலிங் லைக் நான் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நீ இங்கே இருந்தா, விச் இஸ் ட்ரூ. எனக்கே நல்லா தெரியும் அது. நான் வீட்டில் இருக்கேன்னா அவரும் வீட்டு போகணுமான்னு யோசிக்கவே மாட்டேன். நமக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கும்ல, பசங்க வேலை எங்கேயாவது இருந்தால் கூட ஐயோ வீட்டில் அவங்க இருக்காங்க போகணும், இவன் என்ன பண்ணிட்டு இருக்காளோ தனியா இருக்காளோ அதுல இவர் வந்து அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸா வாழணும் பண்ணி பாக்குறதே இல்லை இப்போதுக்கு. நான் எப்படி வந்திருக்கேனோ அப்படியே கஷ்டப்பட்டு நான் வரேன் மேல. இதெல்லாம் எனக்கு வேணாம். நான் இதெல்லாம் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா ஐ வில் டேக் இட். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து உங்ககிட்ட சொல்றாப்புல, சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா என்ன இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கும்போது இல்லை அவள் வந்து முடியவே முடியாது சொல்லுவாள். நான் வந்து அவளுக்கு நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் ஓகே, நான் நீ இந்த லைஃப்பில் ஓல்டன் டேஸில் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட அதெல்லாம் ஓகே, பட் நீ இப்போ உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துருக்குல்ல, நீ இங்கே வரைக்கும் வந்துட்ட, இங்கே வரைக்கும் ஃபேமஸாக இருக்க. சரி, நான் ஏர்ன் பண்ணாமலாம் இல்லை, ஏர்ன்லாம் பண்ணுவேன். என்னன்னா நான் ரொம்ப சூஸி, நான் எல்லாத்தையும் ஓகே சொல்லி எல்லாத்தையும் பண்ண மாட்டேன், பணம் வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ண மாட்டேன். நான் அந்த ஒரு பிரச்சனை என்கிட்ட இருக்குது, ஸ்டாண்டர்ட் பண்ணணும். பட் அவள் வந்து அதுக்கு ஒத்துக்கலைன்னா நீ எல்லாத்தையும் பண்ணுலாம் சொல்ல மாட்டான். நீ இப்படி தான் இருக்கணும், நீ இந்த மாதிரி காரில் தான் போகணும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு போகணும், நீ இந்த மாதிரி ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும், நீ இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் அதுக்கு ஒத்துக்கிட்டதே இல்லை. இப்போ நான் இருக்கேன்ல, நான் வந்து சென்னையில் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன். இன்னுமே அந்த பேச்சுலர் பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கோம். பட் அவளுக்கு வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் முடியறதில்ல. நான் ஒரு நாள் சாப்பிடாம இருந்துருவேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிடாம இருப்பேன். வேலைக்கு போயிட்டேன்னா சாப்பாடை மறந்துடுவேன். இப்போ நான் அப்படி தான் இருந்துட்டு இருக்கேன் ப்ரோ. இவங்க இங்கே ஹைதராபாத்தில் இருக்காங்க, நான் சென்னையில் அப்படி தான் இருக்கேன். இது எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. நீ இப்படி இருக்காத, நீ எதுக்கு இவ்வளோ பண்ணணும், நீ இப்படி இருன்னு சொல்லுவேன். பட் அவள் அது என்றைக்குமே விருப்பப்பட்டதே இல்லை, நான் வந்து இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு அப்படி இல்லை, நம்ம ஒன்று தேடிட்டு இருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி, இதுக்கு இப்போ எடுத்து நான் சண்டேலாம் போட்டேன்னா ஹீ இஸ் கோயிங் டு கெட் டிஸ்டர்ப்ட். அது பார்க்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவர் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களே சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொன்னேன். ஹீ டசன்ட் வாண்ட் டு டேக் மை ஹெல்ப். ஓகே, நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் டேலண்ட் மேல உள்ள நம்பிக்கையில எப்படி பார்த்தாரு? எஸ், அவர் அதே சொல்லுவார், நான் உன்னை பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துக்க கூடாது. கில்ட் மொமெண்ட்னு சில நேரங்கள்ல இருக்கும்ல, இந்த ஒரு விஷயம் கில்ட் ஆகிட்டே எனக்குள்ள ஸ்டில் கில்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம்? முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சம்டைம்ஸ் நான் கோவத்தில் ஏதோ பேசிடுவேன், பட் ஐ டோன்ட் மீன் இட். நிறைய பேர் சொல்லுவாங்க கோவம் வந்தப்போ தான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வெளியே வரும்னு சொல்லிட்டு. பட் இல்லை, அந்த மாதிரி பேசி விட்டது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்க சஃபர் ஆகுறாங்கன்னா நானே ஐயோ பாவம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். இல்லை, எனக்கு பாவனி யாருன்னு தெரியாத வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கும். பாவனி யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பைத்தியக்காரி நான் அப்படியே தான் சொல்லுவேன். பைத்தியம் நீ கொஞ்ச நேரத்தில் சரியா. நான் சைலண்டா இருக்கிறதுக்கெல்லாம் ரீசனும் அதுதான். ஒரு பைத்தியம் இப்ப எதுவும் இது தெரியாம பண்ணி வச்சிருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதான் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் லவ்க்குள்ள. பட் இப்ப எல்லாம் சண்டே வருது இல்ல, அது வேற. ஒரு வீக் பிஃபோர் சொன்னா நீ ஏன் இப்ப எல்லாம் சண்டேயே போரிங்கா போயிட்டு இருக்கு, நான் எல்லாம் வெளியே போறேன், அது பண்றேன், இது பண்றேன், உனக்கு ஏன் இது ஒரு டவுட்டே இல்ல, நீ இது போடக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, ஏன் சொல்றதே இல்ல. ஆனா அதெல்லாம் முதல்ல நடந்திருக்கு சில நேரங்கள்ல பொசிஷன்ஸ்லாம். நெவர், he is never forced. ஒரு விஷயத்துல கூட எனக்கு இது பிடிச்சிருக்கு அதுக்காக நீ பண்ணுன்னு சொன்னது கிடையாது. ஓகே, இப்போ பிரதர் உங்ககிட்ட உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு சில நேரங்கள்ல இந்த விஷயத்துல எனக்கு பயங்கர கில்ட் ஆனிச்சு அப்படின்னா என்னது? இல்ல, இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய கில்ட் இருக்கு ப்ரோ. நான் சொன்ன மாதிரி என்னால் பில்ஸ் அதிகமாக பே பண்ண முடியாது வீட்டுக்கு. அந்த கில்ட் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் சிங்கிள் ஹேண்டடாக அவள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இப்போ வேறு யாராவது ஒரு பொண்ணு இங்கே இருந்திருந்தாங்கன்னா அதை பே பண்ணுவாங்களா இல்லை ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரில. இல்லை நான் கீழே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் எனக்கு வந்ததே இல்லை. ஏன் வந்து ரொம்ப பொறுமையாக எனக்கு ஒன்று வேணும், அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான். என்னை விஜய் டிவிக்கு வந்து யாருமே போக முடியாது, நீ வந்து ஊட்டியில் நான் இருந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழே இருந்தேன்னா இங்கேருந்து நீ எப்படி விஜய் டிவி போவ அப்படின்லாம் சொன்னாங்க. நான் விஜய் டிவி போனால் என் லைஃபே மாறும் அப்படின்னு யோசித்த விஜய் டிவி அது.
நான் வந்து அந்த டான்ஸ் ஷோ போனேன்னா நான் அங்கே டைட்டில் வின் பண்ணேன்னா என் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண கெரியர் தான் என்னோடது. அது நான் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க எல்லோரும், டைட்டில் வின் பண்ண முடியாது உன்னால். ஆனால் நானே இங்கே வந்து சென்னையில் பார்க்குறப்போ சென்னையில் இருக்க டான்சர்ஸ்லாம் பார்த்து நான்லாம் ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஆடுறீங்க, இன்னும் நமக்கு ஒன்றுமே தெரியலையாடா அப்படின்னு. அப்புறம் போய் கற்றுக்கிட்டு வந்து நான் விஜய் டிவியில் டைட்டில் வின் பண்ணேன். 2016 நான் வந்தேன் சென்னைக்கு. 2016 இன்றைக்கி 2026 10 இயர்ஸில் தான் இந்த ஜேர்னி என்னோடது. இத்தனை வந்திருக்குல்ல, நான் வந்து 3 டைட்டில் வின் பண்ணேன் விஜய் டிவியில் கண்டினியூஸாக. பிக் பாஸ் போனேன், சினிமாவில் கொரியோகிராஃபர் ஆனேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் யார் சொல்லுவாங்க நான் போய் பிரபுதேவா மாஸ்டருக்கு கொரியோ பண்ணுவேன்டா அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் யார் நம்பியிருப்பான்? எனக்கு இல்லை, நான் போய் பண்ணுவேன்னா நான் ஒரு கொரியோகிராஃப் பண்ணேன். படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறேன். இப்போது எனக்கு இன்னுமே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம நல்லா இல்லையோ, நம்ம லுக் வைஸாக நம்ம நல்லா இல்லையோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்பயும் இருக்குது. இருக்கு அதெல்லாம் இருக்கும். அதனால தான் சினிமாவுக்கு செலக்ட் பண்ண மாட்டேன். நானே சொல்லிட்டு இருப்பேன், ஐயோ நீ ரொம்ப யோசிக்கிற, அப்படி ஒன்றும் இல்லை, அதுக்காக உன்னை எப்படி இப்படி ரெடி பண்ணா நீ இப்படி இருப்ப பாரு சொல்லி எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு நான் வந்து அழகா இல்லை அப்படின்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் என் மண்டைக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி நான் வந்து இப்போது ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு எனக்கு இருக்குது, என் மண்டையில் இருக்குது. நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகும்போது இங்கே இவ்வளோ சரியாக எனக்கு பார்த்துக்க முடியறதில்ல. அப்போது அது கில்ட்டு தானே, அது கண்டிப்பாக கில்ட்டாக தானே. ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேஸ், அது பார்ட்னர்ஸ்குள்ள பையவே சம்பாதிக்கணும்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. ஐ திங்க் ஐ கேன் பி அ ஹெல்பிங் ஹேண்ட். ஐ நோ ஹி வில் டூ மச் பெட்டர் தென் திஸ். அன்னைக்கு நான் உட்கார்றேன், நீ பார்த்துக்க, இது ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்பிங் ஹேண்ட், அவ்வளோதான் இப்போதுக்கு. அமீர் அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஃபீல் ஆகிட்டே இருப்பாங்க. ஐயோ நீ பார்த்துக்கிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேது, இப்படி எல்லாம் நான் ஒன்றா பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துக்கிறது என்னன்னு சொல்லி. பட் அவர் இன்ஃபேக்ட் ஹி ஏர்ன்ஸ், பட் அது எல்லாமே எடுத்து ஹில் திங்க் ஃபார் மீ. India Glitz presents Valentine's Day special. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பவர்ட் பை அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வே டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம்.